Once upon a time, there was a beautiful village. In that village, there was a beautiful garden. In that garden, there was only one mango tree. In that tree, there was one branch. In that branch, there was one and only mango. It was so sweet. That manga யாருடா மச்சான்? வணக்கம் யாரு கக்கத்துல கட்டி வந்த மாதிரியே நடக்கறாரு. உங்களுக்கு சீனியர் 6 மாசமா லவ் பண்றாரு. ஷேவிங் கூட பண்ணாம அலையறாரு. குளிக்க கூட மாட்டாரு. ஒத்துக்கறாரு. மேடம் நம்ம ஆட்டோ ஃப்ரீயா தான் இருக்கு. வேணா சொல்லுங்களே நம்ம காலேஜ்ல ட்ராப் பண்றேன். இல்ல நான் பஸ்லயே போய்க்கிறேன். அப்போ நானும் உங்க கூட பஸ்ல வரலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். போலீஸ் கில்லிஸ் எல்லாம் வேணாம். பாடி கொஞ்சம் வீக். மனம் தளராதீங்க பாஸ். ஹலோ ஹலோ. யாரு மலேசியால இருந்து மச்சானா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதான் மலேசியாவுல பொண்ணு பாத்திருக்கீங்களா? நான் இங்க ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ற தெரியுமா? சொன்னா புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். துபாயில இருக்கிற சின்ன மச்சான் என்ன பண்றாரு? பிச்சை எடுக்கறான் வித் ஃபேமிலியோட. லண்டன்ல இருக்கிற பெரிய மச்சான் என்ன பண்றாரு? ராத்தல் பண்றான். என்னமா கயிறு திரிக்கிறான் பாத்தீங்களா? கரெக்ட்டா நேரத்துல கயிறை ஞாபகப்படுத்துனீங்க. என்ன பண்றீங்க? ஹலோ என்ன பண்ண? ரொம்ப சந்தோஷம். பயங்கர சந்தோஷம். ஐயோ இதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஹலோ. தற்சமயம் அனைத்து இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஆட்டாக்கார அப்புறமா பேசுவோம். நேத்து பாபுவை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்களே, விட்டுருப்பாங்களா? விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாபுவை போலீஸ் ரொம்ப அடிச்சிருப்பாங்களோ? தெரியல. பாபு வீடு தெரியுமா? ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமே. அவன் என்ன காலேஜ் பிரின்சிபலா? அவன் வீடெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏய் மரியாதையா பேசுடி. நீ கோபப்படுறத பார்த்தா பாபுவை லவ் பண்ற போல தெரியுது. தெரியல. தெரியலங்கிறதும் ஆமாங்கிறதும் ஒண்ணுதான். நீ அவனை லவ் பண்ற. சரி அப்படியே லவ் பண்ண என்ன தப்பு? அப்படி போடு. சிரிக்கிறாளா மச்சான்? போடுறா பிரேக்க. இன்னுமாடா போடல. யாரா பின்னாடி? வண்டி போச்சுடா. மேடம் நாங்க 3 பேரும் உங்களை லவ் பண்றோம். நீங்க எங்க 3 பேர்ல யாரை லவ் பண்றீங்களோ அவரை தவிர மற்ற 2 பேரும் உங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் சங்கத்துல. சப்போஸ் நான் உங்களை லவ் பண்ணலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? உலகத்திலேயே உயரமான மலை எங்க இருக்கோ அங்கிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்குவீங்க. நான் புல்லா தண்ணி அடிச்சு தண்ணில இறக்கி முன்னால விழுந்து செத்துருவேன். நான் சாக மாட்டேன். நம்ம காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் கருப்பா கலையா இருக்கேன், நீங்க சகப்பா சிலையா இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்களே, ஆஃப்டர் மேரேஜ் நம்ம 2 பேருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பேபி பிறக்கும். அதுக்கு பேரு கூட டிசைட் பண்ணிட்டேன். என்னன்னு? பிளாக் நைட். நீங்க 3 பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றதுனால என்னை பத்தி ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது என்ன உண்மைங்க? லவ்வாடா சொல்றீங்க? லவ் ஏன் அழுகுறீங்க? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால 2 குழந்தைங்க
ஒவ்வொரு கிட்னியோட பிறந்தது. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஒரு குழந்தை பீகார்ல பிறந்தது. இன்னொரு குழந்தை? அது நான் தாங்க. தமிழ்நாட்டுல பிறந்து தொலைச்சிட்டேன். நீங்க ஏங்க ஃபீல் ஆகுறீங்க? இப்ப எனக்கு இருக்கிற ஒரு கிட்னியும் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. டாக்டர் எத்தனை மாசம் சொன்னாரு? 10 மாசம். ஒலர்றா. 3 மாசமோ 4 மாசமோ தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க 3 பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றீங்க. உங்கள ஒருத்தர் ஒரு கிட்னி கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன். கம் ஆன். கிட்னி அடி கேக்குற கிட்னி. நீங்களும் ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க 6 கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சுங்க. கிட்னி தருவீங்கல்ல? என்னது கிட்னியா? வழக்கமா காதலனா இதயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன கிட்னி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? சொல்றா டேய் அச்சுக்கு அச்சுக்கு. எது இல்லையோ அதானே கேட்க முடியும். கரெக்டா சொன்ன. கிட்னி தருவீங்கல்ல? ஏங்க இது என்ன கிட்னியா கெட்டி சட்னியாங்க? கேட்டோன்னா பொட்டலம் கட்டி தர்றதுக்கு. உமா நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக ஆட்டோக்காரன் ஒரு கிட்னி இல்ல 2 கூட தருவான் பாரு. கொஞ்சம் அசந்தா இவளுங்களே கையை விட்டு எடுத்துருவாளுங்க போல இருக்கே. சரிங்க, உங்கள யாரு என்ன சின்சியரா லவ் பண்றீங்களோ அவங்க நிச்சயமா எனக்கு கிட்னி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி தரணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜிஹெச் வந்துருங்க. ஜிஹெச்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தானே? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்னா அதுவும் தெரியாதா? சரிங்க, நாளைக்கு காலையில ஜிஹெச்ல மீட் பண்றோம். எதுக்கு அறுக்கவா? கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு. யாரு? பூனை பொட்டு வச்சிட்டு வருது. யாரு? தொண்டு பாரு. பாட்டி பால். மனுஷனாடா நீ? காலையில 5 மணிக்கு கொண்டாட பாலை 10 மணிக்கு கொண்டு வந்திருக்கியா? மொத்தமா சாயந்தரம் கொண்டாட வேண்டியதானே? ஆமா, பால் தைலான பிற்பாடு தான் கொண்டு வருவியா? என்ன பாட்டி அப்படி பாக்குற? ஆமா, வழக்கமா பால் போடுறது வேற ஆளாச்சே, இன்னைக்கு நீ வந்திருக்க. அது எப்பவும் வரோம் வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி செத்து போச்சா, அவன் அதுக்கு பால் ஊத்த போயிருக்கான். நான் உனக்கு ஊத்த வந்திருக்கேன். அடிங்க. இல்ல உங்க வீட்டுக்கு பால் கொடுக்க வந்திருக்கேன். ஹலோ, எஸ்கூஸ் மீ, பால் குடிக்க வந்தியா பராக் பார்க்க வந்தியா? ரெண்டுத்துக்கும் தான் பாட்டி. என்னது ரெண்டுத்துக்குமா? உன் பார்வஞ்செல்லாம் பேசுஞ்சலாம். ஓ இல்ல பாட்டி, நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயா தான் இருக்கேன். நம்ம வேணும்னு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். போடா. ஓகே பாட்டி. வெளியே போடா. இது பார்ட்டியா இல்ல மிலிட்டரியா? டேய் என்னடா மணங்கற? பிச்சு புட மச்சாஸ்கள். போடா. என்னடா முறைக்கிற? மூஞ்சி மாவளம் பேத்து விடுவேன். நான் பறந்து வந்து அடிப்பேன். டேய் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓடினம்தான். ஆமா, நேத்து நீ உமா வீட்டுக்கு போனிய பாத்தியா? நீ வேற ஊருக்கு போயிருக்குதுடா. கடுப்பா இருப்பியே. அது கூட பரவாயில்லடா, உமா வீட்டு வேலைக்காரி என்ன டார்ச்சர் பண்ணிட்டாடா. அப்படியா? வேலைக்காரின்னு சொல்லவே முடியாதுடா, செம்ம ரிச்சுடா. மச்சான், கழுத்துல கையில போட்டுருக்கிறது மட்டும் 50 பவுன் தேரும்டா. மச்சான் மச்சான் மச்சான், அந்த ஃபிகரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுறா. அந்த பொண்ணை நான் உயிருக்குறா லவ் பண்றான்டா. அந்த டார்லிங் மேல வெறி ஆயிட்டான்டா. டேய், அது கிளவிடா. ரொம்ப கிளவியோ? வயச சொல்லவே இல்ல.